ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்ச ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஒரு புதுவிதமான போண்டா ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். முட்டைக்கோஸ் வச்சு எப்படி போண்டா ரெசிபி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். போண்டா பண்ணுறதுக்கு முதல்ல முட்டைக்கோஸ் வெட்டி ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். நான் இன்றைக்கி முட்டைக்கோஸ் மீடியம் சைஸ் முட்டைக்கோஸ்லேருந்து பாதி முட்டைக்கோஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. முட்டைக்கோஸை எந்த அளவுக்கு லேசாக வெட்ட முடியுமோ அந்த அளவுக்கு லேசாக வெட்டி எடுத்துக்கோங்க. ஏன்னா போண்டா பொரிக்கும் போது நல்லா மொறுமொறுன்னு கிடைக்கும், அதுக்காக தான். இப்போ முட்டைக்கோஸை நல்லா கழுவி எடுத்து வச்சிடலாம். முட்டைக்கோஸோட அளவு பார்த்தீங்கன்னா 2 கப் அளவுக்கு இருக்குது. இப்போ இது கூட சேர்க்க வேண்டிய பொருள்லாம் சேர்த்துடலாம். 1/2 கப் கடலை மாவு சேர்த்து இதை நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். இது கூடவே 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்து அதையும் நல்லா சலிச்சு சேர்த்துக்கலாம். இது கூட இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள், 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி சிக்கன் பவுடர், இதை சேர்க்க மறந்துடாதீங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் சால்ட் உப்பு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூனே போதுமான அளவுக்கு இருக்கும். இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை இது போல் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 பச்சை மிளகாயை ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். இது கூட 1/2 கப் அளவு மல்லித்தலையை ரொம்ப பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ கை வச்சு இதை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நம்ம சேர்த்துருக்க இன்க்ரீடியன்ட் எல்லாமே ஒன்று சேர்ந்து வரணும், அது வரைக்கும் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். ஓரளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு கலந்து விட்டதுக்கப்புறம் இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து இது போல் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ இது ஒரு 1/4 மணி நேரம் நல்லா ஊறி வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நல்லா ஊறி வந்ததுக்கப்புறம் இன்னொரு டைம் கை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் நம்மளுக்கு வேணுங்கிற ஷேப்பில் உருண்டை பிடிச்சோ இல்லை தட்டியோ எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க போண்டாவை இதில் போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஸ்பீடில் வைக்க வேண்டாம், கருகி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா பொரிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு சைடு நல்லா செவந்து வெந்து வந்ததுக்கப்புறம் இன்னொரு சைடு திருப்பி விட்டு அதையும் நல்லா வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு நல்லா செவந்து பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இப்போ இதை ரெடி ஆகிடுச்சு, தனியாக எடுத்து வச்சிடலாம். இது போல் நல்லா எண்ணெயை வடித்து எடுத்து வச்சுக்கோங்க. சுட சுட முட்டைக்கோஸ் போண்டா ரெடி ஆகிடுச்சு. இதை டீ கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் தனியாக சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். எப்போவுமே வாழைக்காய் வெங்காயம் போண்டான்னு சாப்பிடாம இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு டைம் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும், உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். இந்த ஒரு ஈஸியான ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாலினிஸ் லைஃப் ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.